முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையத்தில் மர்ம பொருள் வெடித்து சிதறியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன், சரியாக எத்தனை மணிக்கு இந்த வெடி விபத்தானது நடந்திருக்கிறது? இது தொடர்பான முதற்கட்ட விவரம் என்ன? சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையத்தில் மர்ம பொருள் ஒன்று வெடித்து அங்குள்ள ஒருவர் பலியாகியுள்ளார். மேலும் ஒருவர் பலத்த காலில் காயம் ஏற்பட்டு அருகே உள்ள சங்ககிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். காவல் நிலையத்தில் மர்ம குண்டு வெடித்து ஒரு உயிரிழந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையம் முன்பு வரவேற்பறை கூரை மர்ம குண்டு வெடித்து வரவேற்பு அறை கீரை கிழித்து கொண்டு விழுந்துள்ளது. இதில் ஒரு மர்ம நபர் விழுந்தார். குறிப்பாக ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இந்த வெடி விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது. தற்போது வெடி விபத்து நடந்த பகுதியை சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண்கமலன் நேரில் பார்வையிட்டு வருகிறார். அதே போன்று காயமடைந்த நபர்கள் மட்டும் நேரில் சென்று விசாரணை மேற்கொள்கிறார். குறிப்பாக இந்த மர்ம பொருள் எங்கிருந்து வந்தது, எதன் காரணமாக வெடித்தது, இது அங்கிருந்து காவல் நிலையத்துக்கு வந்த மர்ம நபர்கள் யாராவது எடுத்து வந்துடுறா என்பது குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டிருக்கிறார். காவல் நிலையத்திலேயே மர்ம பொருள் ஒன்று வெடித்து அதில் ஒரு பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிலம்பரசன், இந்த வெடி விபத்து தொடர்பாக எந்த கோணத்தில் விசாரணையானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது? அது தொடர்பான விவரம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சங்ககிரி காவல் நிலையம் பொதுவாக காவல் நிலையம் என்றால் அங்கு புகார் தெரிவிக்க பொதுமக்கள் அனைவரும் வந்து செல்கின்றனர். இதனால் அங்கு பொதுமக்கள் ஏறணும் எடுத்து வந்த பொருள் வெடிக்கப்பட்டதா இல்லது காவல் நிலையத்தில் யாராவது குற்றவாளிகளிடம் கைப்பற்றப்பட்ட மர்ம பொருள்கள், அதாவது வெடிப்பொருட்கள் ஏதாவது வைக்கப்பட்டிருந்து அது ஏதேனும் செயலிலிருந்து வெடித்ததா என்பது குறித்து அந்த கோணத்தில் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். குறிப்பாக அந்த காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த முதற்கட்டமாக அந்த காவல் நிலையத்தில் வைக்கப்பட்ட சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்ய சேலம் மாவட்ட எஸ்பி அருண்கமலன் உத்தரவிட்டுள்ளார். இதனால் அந்த பொதுமக்கள் கொண்டு வந்தது ஏதேனும் வெடித்ததா அல்லது இந்த ஏதேனும் வழக்குகள் கைப்பற்றப்பட்ட வெடிப்பொருட்கள் ஏதாவது வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டதா, இது பொதுமக்கள் ஒரு உயிரிழந்துள்ளார். அது தொடர்பாக பொதுமக்கள் அவர் ஏதேனும் கொண்டு வந்துள்ளாரா இல்லது அந்த வெடி விபத்து எதன் காரணமாக ஏற்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொண்ட. குறிப்பாக காவல் நிலையத்தில் ஏதேனும் கைப்பற்றப்பட்ட, அதாவது வழக்குகள் கைப்பற்றப்பட்ட பொருள் வெடித்து சிதறியதா இல்லது ஏதேனும் மர்ம பொதுமக்கள் ஏதேனும் காவல் நிலையத்தில் வந்தவரை எடுத்து வந்து வெடித்ததா என்பது குறித்து தற்போது அந்த கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிலம்பரசன், இந்த வெடி விபத்தில் ஒருவர் மேற்கூரை தகரம் விழுந்து பலியாகி இருக்கிறார், இன்னொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியிருக்கீங்க. இந்த சம்பவம் நடந்தபொழுது காவல் நிலையத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க சிலம்பரசன்? நிச்சயமாக காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவல் ஆய்வாளர்கள் இருந்தனர். அதே போன்று இது வரவேற்பில் அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரையானது வெடித்து சிதறியில் இது மேற்கூரையானது கீழ்த்து கொண்டு சென்றுள்ளது. குறிப்பாக காவல் நிலையத்தில் காவலர்கள் இருந்தனர். அதே போன்று வரவேற்பு முன்பு டேபிள் வைத்து அங்கிருந்த காவலர்கள் விசாரணை மேற்கொண்டிருந்த அந்த சமயத்தில் அங்கு வந்த பொதுமக்கள் ஒருவர் இந்த வெடி விபத்தில் உயிரிழந்துள்ளார். காவல் நிலையத்திலேயே அதிகமான காவலர் இருந்தார். காவலர்கள் இந்த வெடி விபத்தில் இதுவரை எந்த ஒரு காயம் ஏற்படவில்லை முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. பொதுமக்களும் அதே போன்று அங்க வந்த மற்றொரு நபரும் இந்த விபத்தில் காயமடைந்துள்ளனர். ஒருவர் இதில் பலியாகியுள்ளனர். சிலம்பரசன், இந்த வெடி விபத்து தொடர்பான முழு விவரங்களை மீண்டும் ஒருமுறை பதிவு செய்யுங்கள். சேலம் மாவட்டம் சங்ககிரி காவல் நிலையத்தில் மர்ம பொருள் ஒன்று வெடித்து தற்போது பொதுமக்கள் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதே போன்று மேலும் ஒருவர் தற்போது காயமடைந்துள்ளார். இது தொடர்பாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண்கமலன் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக காவல் நிலையத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் காவல் நிலையத்தில் இந்த மர்ம பொருள் வெடித்து ஒரு உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வெடிப்பொருட்கள் ஏதேனும் வழக்குகளில் கைப்பற்றி வைக்கப்பட்டிருந்த மர்ம பொருள் ஏதேனும் வெடித்து சிதறியதா அல்லது காவல் நிலையத்திற்கு வரும் நபர்கள் ஏதேனும் கொண்டு வந்து அது வெடித்து சிதறியதா என்பது குறித்து இப்ப தற்போது விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காவல் நிலையத்திலேயே ஒரு மர்ம பொருள் வெடித்து ஒரு உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெடி விபத்து நடந்த பகுதியிலும் அதே போன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபரிடம் தற்போது நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இது எங்கிருந்து இந்த மர்ம பொருள் வந்தது, எப்படி வெடித்தது என்பது குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு முதற்கட்ட தகவல் பொறுத்தவரை அது மர்ம பொருள் ஒன்று வெடித்துள்ளது என்று தற்போது காவல்துறை நம்மிடம் தெரிவிக்கின்றனர். அது என்ன மாதிரியான மர்ம பொருட்கள், அதே போன்று யார் கொண்டு வந்தது, எவ்வாறு வெடித்தது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.